Hi everyone, இந்த வீடியோவில் அருண் கொலாத்கர் எழுதின யஷ்வந்த் ராவ் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அருண் பாலகிருஷ்ணா கொலாத்கர் இதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து 1 நவம்பர் 1932 25 செப்டம்பர் 2004 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இந்தியன் போயட். மராத்திலே எழுதுவார், இங்கிலீஷ்லேயும் எழுதுவார். ஸோ 2 லாங்குவேஜ்லேயும் எழுதக்கூடிய இம்பார்ட்டன்ட் போயட் அப்படின்னா நம்ம அருண் கொலாத்கர் தான். ஸோ இவருடைய ஃபேமஸ் போயட்ரி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஜெஜூரிங்கிறது வந்து ஒரு பிளேஸுங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பிளேஸு, ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன், ஒரு பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அந்த பில்கிரிம்க்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. இதில் வந்து லார்ட் கந்தோபா தான் கடவுள். ஸோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நடக்கிற சின்ன சின்ன இன்சிடெண்ட்டை தான் போயமாக இவர் எழுதியிருப்பார், இந்த ஜெஜூரிங்கிற போய்ட்ரி கலெக்ஷனை. ஸோ இது வந்து 1977 காமன்வெல்த் போய்ட்ரி ப்ரைஸ் இந்த ஜெஜூரி வாங்கியிருக்கு. அது போக மராத்தியில் இதே ஜெஜூரியை வந்து இவருடைய போய்ட்ரி கலெக்ஷனை வந்து பிக்ஜ்கி வாஹி அப்படின்னு சொல்லி அவர் மராத்தியில் எழுதியிருக்காரு. அது வந்து 2005 சாகித்ய அகாடமி அவார்டும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் நம்ம அருண் கொலாத்கர் வாங்கியிருக்காரு. சரி வாங்க, இந்த யஷ்வந்த் ராவ் அப்படிங்கிற போயம் எதோ சொல்ல நினைக்குதுங்கிறத பற்றி பார்த்தலாம். ஏன்னா ஜெஜூரிங்கிற போயம் வந்து 31 போயம்ஸ் கொண்ட போய்ட்ரி கலெக்ஷன். நிறைய விஷயங்களுக்கு அதில் வந்து ஸ்கெப்டிசிசம், அப்புறம் சட்டையர், இதுதான் அவருடைய ஃபோக்கஸாக இருக்கும். மெயினாக அந்த பிலீவ் இன் காட் அப்படிங்கிற கான்செப்டை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொஷின் பண்ணுற விதமாக அருண் கொலாத்கருடைய போயம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ரைம் பேட்டர்னும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். அவர் தோன்றதை அப்படியே எழுதியிருப்பார். ஒரு 6 ஸ்டான்ஸாக கொண்ட போயம்ங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஒரு 6 லைன்ஸ் இருக்கும், செகண்ட் ஸ்டான்ஸால் 5 லைன்ஸ் இருக்கும், அப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸாக வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் ஸ்டான்ஸாக 19 லைன்ஸ் கொண்ட ஸ்டான்ஸாக, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ஒரு 8 லைன் ஸ்டான்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 5 லைன் ஸ்டான்ஸாக, அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா ஒரு 12 லைன்ஸ் கொண்ட ஸ்டான்ஸா. இந்த மெயின் போயத்தோடைய கான்செப்ட் வந்து யஷ்வந்த் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்ட்டியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ஹம்பிளான ஒரு காடு. மித்த காட் மாதிரிலாம் அவர் கிடையாதுப்பா. மித்த காட் மாதிரினா இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போயத்திலே சொல்ல போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீடர்ஸ் கிட்டே கொஷின் கேட்குறாரு, ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ காட்? ஸோ இவருடைய இந்த ஜெஜூரி போய்ட்ரி கலெக்ஷனில் எல்லா போயமுமே அந்த ஜெஜூரிங்கிற அந்த பில்கிரிம்க்கு வர்ற அந்த பீப்புளுக்கு கொஷின் கேட்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். நிறைய கொஷின்ஸை ரீடர்ஸ்க்காக இருக்கட்டும், அல்லது அந்த பில்கிரிமேஜை மேற்கொண்டு வர்றாங்க இல்லையா ஜெஜூரிங்கிற பிளேஸ்க்கு, அவங்க கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க கேட்குறாரு, ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ காட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா அது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரியும் கூட. நிறைய பேர் அந்த பிளேஸ்க்கு வந்து போவாங்க ஜெஜூரிக்கு. ஸோ அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஐ நோ எ குட் ஒன். அவருடைய பேர் தான் யஷ்வந்த் ராவ் அப்படின்னு சொல்கிறார். ஒன் ஆஃப் த பெஸ்ட். இப்போ ஜெஜூரி அப்படின்னா மெயின் காட் கந்தோபா தான், அதுதான் டெய்ட்டி. ஒரு அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் ராவ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் இவர் வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் காட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காட்லேயே அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸை பிரித்து காட்டுறாரு பாருங்கள். அதுதாங்க அந்த ஸ்கெப்டிசிசம். ஏன் இவர் செகண்ட் கிளாஸ் காட் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இவருடைய பிளேஸ் வந்து டெம்பிள், அதாவது மெயின் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பிரகாரத்தில் இது இருக்குது. அவுட் ஜஸ்ட் அவுட் சைட் த மெயின் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறார். மெயின் டெம்பிளில் இருக்கிறவர் லார்ட் கந்தோபா, பட் அதுக்குள்ளே அதுக்கு வெளியே இருக்கிறார் இல்லையா, அவர் தாங்க இந்த யஷ்வந்த் ராவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் சைட் ஈவன் ஆஃப் த அவுட்டர் வால் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம கோயிலுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா உள்ள அந்த வெளியில் நந்தி இருக்கும். சிவன் கோயில் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. உள்ள வெளியே நந்தி இருக்கும். அதே மாதிரி துவாரபாலகர்கள் 2 பேர்லாம் இருப்பாங்க இல்லையா என்ட்ரு ஆகும்போதே. அந்த மாதிரி ஜெஜூரியில் அவுட்டர் வாலில் இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காடு தான். இந்த காடையும் நீங்கள் பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவர் வந்து காமன் பீப்புளுக்கு உண்டான காட், அதாவது ட்ரேட்ஸ்மென், லெப்பர்ஸ், இந்த மாதிரியான காமனர்ஸ்க்கு உண்டான கடவுள். இப்போ எல்லோரும் போய் கும்பிடணும் அப்படின்னா மெயின் டெய்ட்டி தான் கும்பிட போகிறீங்க. பட் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க, அப்புறம் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இவர் தான்ப்பா கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது காடை பற்றி சொல்ல நினைக்கிறாரு, யஷ்வந்த் ராவை பற்றி சொல்ல நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு காட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, காட் அப்படின்னாலே அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய கோல்டு போட்டிருக்க மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்கள் மனசு ஆத்மார்த்தமாக திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் கோல்டுலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி தானே, அந்த மாதிரி தான் கடவுள் பார்த்துருக்கேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அது மாதிரி சில கடவுள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை வந்து நெருப்பு மிதிக்கிறது, அதை சொல்கிறாங்க, ஹூ மேக் யூ வாக் ஆன் த பெட் ஆஃப் பர்னிங் கோல் அப்படின்னா. அந்த மாதிரிலாம்
இதெல்லாம் நீங்கள் பிராயச்சித்தம் பரிகாரம் செய்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. சில கடவுள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வளம் கோல்டு கொடுக்கும். இப்போ குபேரர்னு எடுத்துக்கோங்க. அவருக்கு அந்த குபேரர்ங்கிற வேர்ட்லாம் சொல்லலை. இப்போ லக்ஷ்மி, குபேரர், பெருமாள், திருப்பதி அப்படின்னா உங்களுக்கு செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுமாதிரி சில கடவுள் வந்து உங்களுக்கு திருப்தி, இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே முக்தி அடைகிற நிலை அப்படின்னு சொல்ல நினைப்பாங்களா, அதை சொல்ல நினைக்கிறாரு. சில கடவுள் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் கொடுக்கும். உங்களுடைய ஒய்ஃபுடைய ஊம்புக்குள்ளே குழந்தை கொண்டு செலுத்தக்கூடிய எபிலிட்டி சில காடுக்கெலாம் உண்டு. சில கடவுளுக்கு வந்து உங்களுக்கு எனிமி இருந்தாங்க அப்படின்னா அந்த எனிமியே போட்டு தள்ளுறதுக்கு உண்டான எபிலிட்டி உண்டு. சில கடவுள் வந்து உங்களை வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற முறை, உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய கடவுள் அப்படிலாம் உண்டுங்க. இதுக்கெல்லாம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னாலே இதுதான் இந்த ஸ்கெப்டிசிசம் கான்செப்ட். அப்போ கடவுளுங்கிறதே அவர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பிரிக்கிறாரு. அதுலேயும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ரோலுங்கிற மாதிரி அவர் சொல்ல நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் யுவர் மணி ஆர் ட்ரிபிள் யுவர் லேண்ட் ஹோல்டிங், அந்த மாதிரிலாம் சில கடவுள் இருக்கிறாங்க. பணத்தையும் இரட்டிப்பாக்குறது, அப்புறம் இடங்களெல்லாம் 2-3 மடங்குலாம் உங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் உங்களுடைய ஸ்மைல் கொண்டு வர்றது. அதுக்காகவே நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து வருவீங்க, நடந்து சரிதானா தவண்டு அந்த க்ராலிங் எ மைல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய பிரார்த்தனை. அது இப்போ பாத யாத்திரை நடந்து வருது, அது ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் க்ராலிங், அங்கே பிரதட்சணம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா. அதெல்லாம் அவர் சொல்ல நினைக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் இருக்குப்பா. எல்லாமே ஒரு சில வகைகளில் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள் வினோதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கடவுளில் நிறைய இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து பாருங்களேன், யஷ்வந்த் ராவ், இவர் தான் யஷ்வந்த் ராவ், மாஸ் ஆஃப் பசால்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பாருங்களேன் எப்படி ஒரு போஸ்ட் பாக்ஸ் பிரைட்டாக இருக்கும், அது மாதிரி இவரும் பிரைட்டாக இருக்கார் பாருங்களேன். இதோட ஷேப்பே பாருங்கள், புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பெருசாக இருக்குது, ஏதோ அந்த சுவரில் இருக்கிற மாதிரி ஒரு கிங் சைஸ் லாவா பை அப்படி தூக்கி சுவட்டில் எரிஞ்ச மாதிரி இருக்குது. கைகள் கிடையாது, லெக்கு கிடையாது, ஒரு தலை கிடையாது. பட் இதுதான் யஷ்வந்த் ராவ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஒரு கடவுள் தான், நீங்கள் கண்டிப்பாக இவங்களை மீட் பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ ஆர் அ ஷார்ட் ஆஃப் அ லிம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உடலில் வந்து குறைபாடோடு இருந்தீங்க அப்படின்னா இவரை கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். யஷ்வந்த் ராவ் வில் லெண்ட் யூ ஹேண்ட் அண்ட் கெட் யூ பேக் ஆன் யூர் ஃபீட் அப்படின்னா அவர் வந்து உங்களை மாற்றி அமைப்பார். ஏன்னா யஷ்வந்த் ராவுக்கு அந்த பவர் உண்டு. இங்கே இருக்கிற கடவுள் நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு லாவா வந்து அப்படி சுவத்தில் ஒட்டின மாதிரி கை கால்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு உருவம் மாதிரி போஸ்ட் பாக்ஸ் மாதிரி பிரைட் கலரில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறீங்க இல்லையா. இவர் தான்ப்பா யஷ்வந்த் ராவ். இவருடைய எபிலிட்டி, இவருடைய பவர், யஷ்வந்த் ராவுடைய பவரே கை கால் இழந்தவங்க அவங்களுக்கு வந்து, அல்லது அதனால் ஏதாவது குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுற எபிலிட்டி வந்து யஷ்வந்த் ராவுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இது தவிர அவருக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி ஏதாவது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இதை தவிர நான் எதையும் வினோதமாக இவர்கிட்ட வந்து பார்த்ததில்லை. இதுக்காக நான் சும்மா பொய்யா பொருளி விடுவேன்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இவர் வந்து ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் ராக்கெட்டில் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் பண்ணி அந்த நெக்ஸ்ட் புறப்படுற ராக்கெட்டுக்கு அப்படி டைரெக்டாக ஹெவனில் கொண்டு போய் விடுவார். மோட்சம் தான் உங்களுக்கு அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுப்பா. இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த உடல்நிலை சரியில்லாமல் குறிப்பாக போன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இவர் வந்து மென்ட் பண்ணுவார். அதாவது ஹி வில் மென்ட் அப்படின்னா இவர் வந்து குணப்படுத்துவார். உங்களுடைய ஃபுல் பாடி, உங்களுடைய ஸ்பிரிட், இதை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதா இவருடைய எபிலிட்டியே. பட் ஒன்லி ஒன் திங் அப்படின்னா அவருக்கே தலை கை கால்லாம் கிடையாது. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா இது அவருக்கே கிடையாது, அவர் எங்கே நம்மளை காப்பாற்ற போகிறோம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. பட் இவர் வந்து ஒரு முக்கியமான காடில் இவரும் ஒருத்தர். இவரை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யஷ்வந்த் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் அந்த போயத்தை க்ளோஸ் பண்ணியிருப்பார். த ஒன்லி திங் இஸ் ஆஸ் ஹீ ஹிம்செல்ஃப் ஹேஸ் no heads, hands and feet. He happens to understand you a little better அப்படின்னா அவரே உங்களுக்கு புரிய வைப்பார். அவருக்கு நீங்கள் தலை இல்லை, கை கால் இல்லை, அவருக்கே ப்ராப்பராக இல்லை அப்படிலாம் நீங்கள் நினச்சி இது பண்ணக்கூடாது. பட் அவருடைய பவர் என்ன, யஷ்வந்த் ராவுடைய பவர் என்ன அப்படின்னா, அந்த போன் ஃப்ராக்சர் ப்ராப்பராக நடக்க முடியல அல்லது டிசபிலிட்டி எதுவும் இருந்தது அப்படின்னா இந்த ஜெஜோரியில் இருக்கிற யஷ்வந்த் காட், நம்ம மெயின் காட் வந்து கந்தோபா, இவர் வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் காட் தான். மெயின் டெம்பிளுக்கு அவுட் சைடில் இருக்கிறாரு. பட் இவரையும் நீங்கள் ப்ரே பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக உங்களை வந்து குணமடைவார். பட் இவரை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப அலசி ஆராய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் அந்த கால் கீழெலாம் உடஞ்சி போச்சு, அதில் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து இவங்களுக்கு வந்து இழந்த அந்த கை கால்கள் வந்து சரியாகும் அப்படிங்கிறது ஒரு
நம்பிக்கை அப்படின்னு தான் நம்ம அருண் கலாத்கர் இந்த போயம் மூலயமா சொல்ல நினைக்கிறாருங்க. ஸோ யஷ்வந்த் ராவுடைய ஸ்டாச்சு, யஷ்வந்த் ராவ் அப்படிங்கிற ஒரு கடவுள், அவருடைய ஸ்டாச்சு வந்து பிளாக் ஸ்டோனால் ஆகப்பட்டது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. யார் எப்படி ஒரு பிரைட்டஸ்ட் லெட்டரை எல்லாராலையும் பார்த்து படிக்க முடியுமோ அது மாதிரி தான், எப்படி ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன்னா அது பார்த்தோன்னா ஒரு அட்டென்ஷன் இருக்குல்ல, அது மாதிரி தான் இவரும். அண்ட் மிகப்பெரிய டைமென்ஷனில் இது இருக்குது. பட் ஆர்ம்ஸ் கிடையாது, லெக்ஸ் கிடையாது, ப்ராப்பர் ஹெட்டு கூட கிடையாதுங்க, தலை கூட அந்த கடவுளுக்கு கிடையாது தான். பட் யஷ்வந்த் ராவ் இஸ் அ காட். அவர்கிட்ட அந்த கால் மூடமானவங்க, லிம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை திரும்ப கொடுக்குற எபிலிட்டி அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு சட்டைரிக்கல் போயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஜெஜூரியில் எழுதப்பட்ட நிறைய போயம்ஸ் வந்து அருண் கலாத்கருடைய ரைட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா சட்டைரிக்கல் கான்செப்டாக தான், காடுடைய எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் பீப்புளுடைய ஃபெய்த்தை சட்டைரிக்கலாக சொல்ல நினைக்கிறது. ஏன்னா அந்த போயமில் அவர் சொல்லிட்டார் இல்லையா, இந்த காட் வந்து யஷ்வந்த் ராவ் வந்து ஒன்லி செகண்ட் கிளாஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. காடில் என்னங்க ஹையஸ்ட் ரேங்க் செகண்ட் கிளாஸ், அதுவே நம்ம கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் வெளியில் இருக்கிறதுனால இவர் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் இவர் வந்து ட்ரேட்ஸ் மென், அந்த காமனர்ஸ், அந்த எம்ப்ளாயர்ஸ், இவங்களுக்கு உண்டான காட் தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு வர்ஷிப்பிங் ஆன் காட், அந்த கான்செப்டை சட்டைரைஸ் பண்ணுற மாதிரி இவர் எழுதியிருப்பார். ஸோ யூஸ்வலாக அருண் கலாத்கரோட ரைட்டிங்கில் சர்க்காசம் நிறைய இருக்கும், ஸ்கெப்டிசிசம் இருக்கும், அந்த ஐரானிக்கல் கான்செப்டை. ஸோ இதுதான் அருண் கலாத்கருடைய ஸ்டைல் ஆஃப் நரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இதான் இந்த போயத்தோடைய சம்மரிங் கூட. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் போயம்ஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.